வரும் பொங்கல் பண்டிகையின் போது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அது நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாராளுமன்ற விவகாரத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய துறையின் மூலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னைக்கு செல்வதற்கோ அல்லது சென்னையிலிருந்து வெளியேறுவதற்கோ அவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது, டோல் வசூலிக்கக்கூடாது அப்படின்ட்டு கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், முதல்ல 3ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலாக 18ஆம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 16 நாளைக்கு அது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாக ஏறக்குறைய 60 கோடி ரூபாய்கள் சாலை போக்குவரத்து துறைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்க முடியும். ஆனால் இந்த இழப்பை பற்றி பெரிதாக கருதாமல் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நாம் நம்முடைய துறையின் மூலமாக இதனை செய்திருக்கின்றோம். மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளையும் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் மதுரவாயில், கோயம்பேடு பகுதிகள், சென்னை சுற்றுச்சாலை, இந்த பகுதிகளை உடனடியாக ரிப்பேர் செய்வதற்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பூந்தமல்லியிலிருந்து வாலாஜாப்பேட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை செப்பனிடப்படக்கூடிய பணி துவக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சைக்கு செல்லக்கூடிய சாலை, அதையும் செப்பனிடக்கூடிய பணி உடனடியாக துவக்கப்பட்டிருக்கின்றது. தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையும் உடனடியாக செப்பிடப்படுவதற்காக அறிவுறுத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த துறையின் மூலமாக மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளையும் உடனடியாக செப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றோம். வருகின்ற ஜனவரி மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலைக்கான, புதிய சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா மரியாதைக்குரிய இத்துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது. 2003ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த சாலை பணி நிலம் கூட கையகப்படுத்தாமல் ஏறக்குறைய 12 ஆண்டுகள் கிடப்பில் போட்டப்பட்டிருந்த இந்த பணி இப்போது நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் துவக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கும் மேலான இந்த திட்டம் ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டு விழாவோடு துவக்கப்படும் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று மார்த்தாண்டம் மற்றும் பார்வதிபுரம், இந்த 2 பகுதியில் மேம்பாலங்கள் அமைக்கக்கூடிய பணியும் அப்போது துவக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ், இந்த லைட் ஹவுஸில்
இப்போ பல இடங்களில் நாம் வந்து மியூசியம் வச்சிருக்கிறோம். 2 மாதங்களுக்கு முன்னால் கண்ணனூர் லைட் ஹவுஸ் பகுதியில் வந்து மியூசியம் ஆரம்பித்தோம். இப்போ அதே போல் சென்னையில் நமக்கு இருக்குது. இதே போல் மகாபலிபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம் மிக பழமையான ஒரு லைட் ஹவுஸ், அந்த பகுதியிலையும் இதே போல் ஒரு மியூசியம் ஆரம்பிக்கிறதுக்கு நாம் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். அதற்கான பணிகளும் 1 மாத காலத்திற்குள்ளாக முடியும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். தமிழ்நாட்டில் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விஷயமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தற்போது அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவரிடம் தொடர்ந்து நாம் வலியுறுத்தியதன் அடிப்படையில் நிச்சயமாக வருகின்ற ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்து தர முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே வருகின்ற ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் ஜல்லிக்கட்டுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்கள் ஒரு சேர் எடுத்துக்கொள்ளும். ஒரு சேர் எடுத்து ராஜசேகர் அவர்கள் அவருடைய குழுவை சேர்ந்தவர்கள் என்று அமைச்சரை சந்தித்தோம். அமைச்சர் அவர்களும் மகிழ்ச்சியோடு இதனை வருகின்ற ஆண்டில் நடத்தக்கூடிய அளவுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள். பாப்பா பெரும்பாலும் நமக்கு நாம கேட்டுக்கிறது வந்து பொங்கல்ல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டுக்கிறோம். கட்டாயம் 1 மாதம் தான் இருக்குது. இப்போவே நம்ம வந்து பாராளுமன்றம் சரியாக நடந்திருக்கும் என்று, ராஜ்யசபா ஒழுங்காக நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது சரியாக முடிஞ்சிருக்க முடியும். அவசர சட்டமா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவசர சட்டம் கொண்டு வரதுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, பார்லிமெண்ட் இல்லாட்டி பண்ண முடியும். பாப்பா எந்தெந்த வகையிலாம் உண்டோ அது அத்தனை வகைகளும் முயற்சி எடுக்கிறதுக்கு நாம் வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். அவர்களும் அது கட்டாயமாக செய்கிறோம். எனக்கு நம்பிக்கை நடப்பதற்கான வாய்ப்புகள் 100க்கு 100 உண்டு என்று நான் நம்புகிறேன். முதல்வர் வந்து எழுதியிருக்காங்க, முதல்வர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, நீங்கள் ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி ஆர்டினன்ஸை நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதாவது எந்த வழிமுறை என்று சொல்வது எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரணும். பாராளுமன்றத்தின் மூலமாக நடந்திருக்கணும். அது வந்து இல்லாமல் போயிருக்குது. காரணம் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும். நான் வந்து அதை உறுதியாட்டு நான் வந்து சொல்றது விரும்பல. காரணம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த முறை அந்த முறை நான் சொல்றதுக்கு தயாரா இல்லை. நமக்கு நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை 100க்கு 100 இருக்கு. நம்பிக்கை தானே உறுதியான நம்பிக்கை என்று சொல்றேன்ல. நடக்காதனால கொண்டு வர முடியலன்னு சொல்றாங்க. வரைவு மசோதாவுக்கு இன்னும் கேபினெட் ஒப்புதல் வச்சு தாக்கலே பண்ணாத சூழ்நிலை எப்படி பார்லிமெண்ட் உரை சொல்ல முடியும்? எப்படிங்க? இன்னும் வரைவு மசோதாவுக்கு அமைச்சரவையில் ஒப்புதலே வரல, அப்படி எப்படி நாடாளுமன்றத்துக்கு வரும்? நீங்கள் கால அவகாசம் இருந்திருக்குன்னு சொன்னாங்க, நிச்சயமாக அதை பண்ணியிருக்க முடியும். இப்போ வந்து நாம் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா போயிருக்கக்கூடிய போக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். புரியுது, எனக்கு புரியுது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் இது வந்து நிச்சயமாக நமக்கு நடக்கும். நாம் அதில் வழிமுறைகளுக்கெல்லாம் இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த டோல்கேட் இருக்கு இல்லைங்களா, சுங்கச்சாவடி, ஆமாம், இல்லை அதோடைய ஒரு பின்னணி எங்களுக்கு சொல்லுங்க சார். எந்த லெவலில் அது டிசைட் ஆச்சு? ஏன்னா வந்து நிறைய முகநூல்கள் எல்லாம் வந்து தான் ஒரு கடிதம்
எழுதியதாகவும் அதில் வந்து அந்த மாதிரி சில கிளைம்ஸ் எல்லாம் வெள்ளத்தால் இல்லை வேண்டாம், இது போதும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது, எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து பிரதமர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் வந்து நிதின் கட்கரி அவர்கள்ட்ட உடனடியாகவே சொன்னோம். உடனடியாகவே இது அறிவிக்கப்படுகிறது. பிரதமருடைய ஒப்புதலோடு கூட இது அறிவிக்கப்பட்டது. நிச்சயமா இங்கே ஒரு கடிதம் வந்த உடனே எல்லாம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. எல்லாரும் உரிமை கொண்டாட்டாலும் தப்பு கிடையாது. நான் சொல்லி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம், அதாவது நீங்கள் வந்து யாரோ ஒரு தனிநபர் ஒருத்தர் சொல்கிறீங்க,